எப்பயும் நம்ம பீட்ரூட் வாங்கினோம்னா அதில் பொரியல் மட்டுமே பண்ணிகிட்ருப்போம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக பீட்ரூட் இருந்தால் மணக்க வாய்க்கு ருசியாக இந்த கிரேவி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட்டே சாப்பிடாதவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பீட்ரூட் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கமகமான அவ்வளோ ஒரு வாசனையாக நல்லா திக்காக இருக்குங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். வாங்க இன்றைக்கி இந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதற்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய சைஸ் பீட்ரூட்டு ஒன்று எடுத்திருக்கேன். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு வரும். இப்போ இதை தோல் சீவிட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பீட்ரூட்டில் பொரியல் பண்ணால் கூட நிறைய பேர் அதை சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கிரேவிக்கு தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்காக குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஒரு 3 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, 1 துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கலாம். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. நல்லா பழுத்த தக்காளி பழமாக 2 தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு குழஞ்சி வரும், அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். அப்படி வதக்கும்போது அந்த பீட்ரூட்லேருந்து ஒரு மண் வாசனை வரும் இல்லைங்களா, அந்த வாசனை மாறிட்டு நல்ல ஒரு மசாலா டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. இப்போ பீட்ரூட் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது இனிப்பு டேஸ்ட் இருக்குன்றதுனால காரம் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் அளவுக்கு நல்ல காரமான மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவிலே இது நல்ல 1 நிமிஷமாவது வதங்கி வரணும். அப்போ தான் அந்த பீட்ரூட்டோட வாசனை கம்மியாயிட்டு நமக்கு இந்த மசாலா டேஸ்ட்டோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பீட்ரூட் பொரியலாக கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பீட்ரூட் வதங்கிட்டு இருக்க டைமுக்குள்ளே 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து ரொம்ப தண்ணி விடாமல் கெட்டியாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீட்ரூட் கூடயே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதியும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இந்த கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். நம்ம கசகசாலாம் சேர்த்து அரைச்சதுனால நல்ல ஒரு வாசனை இருக்குங்க. நீங்கள் இதை சமைக்கும்போது வீடே மணக்கும். இப்போ கடைசியாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நான் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி சேர்த்து இதை குக்கரை மூடி விசில் போட்டு நல்ல ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது சின்ன குக்கருன்றதுனால சட்டுன்னு விசில் வந்துடும், அதனால் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம பீட்ரூட்டை திறந்து வேக வைக்கிறத விட இந்த மாதிரி மூடி விசில் போட்டு வேக வைக்கும்போது அது சத்தும் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் கிடைக்குங்க. அதே சமயம் இதோட சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சுவையில் நம்ம செய்து கொடுக்கும்போது சாப்பிடாதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ 2-3 விசில் வந்துடுது. நல்லா விசில் அடங்கினதும் திறந்து பார்த்தோம்னா பாருங்கள், பார்க்கவே நல்ல ஒரு கலரில் நம்மளோட பீட்ரூட் கிரேவி ரெடி ஆகிடுது. நல்லா கமன்னு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த கிரேவி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.